சிவச்சிதம்பரம் சைவ குருவர்கள் ஆகிய நால்வராலும் பாடல் பெற்ற ஒரு சிவத்தலம். புன்னை மரத்தை தல விருட்சமாக கொண்ட ஒரு ஸ்தலம். சப்த சாகர குலத்தை தீர்த்தமாக கொண்ட ஒரு ஸ்தலம். கும்பகோணத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்புறம்பியும் என்னும் ஒரு தேவார பாடல் பெற்ற தலத்தில தான் இப்ப நம்ம இருக்கோம். இறைவனின் திருநாமம் சாட்சிநாதேஸ்வரர். அம்பாள் கரும்படு சொல்லம்மை. கிபி 700 ஆதித்ய சோழன், அதாவது ராஜராஜ சோழ தேவனுக்கு பெரியப்பா, அவரால் இக்கோயிலில் கல் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது. இத்தலத்தில் உள்ள பிரளய காத்த விநாயகர் வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த விநாயகருக்கு வருடத்தில் ஒரே முறை, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் விடிய விடிய தேனால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுது. அவ்வளவு தேனையும் உள்வாங்கி ஒரு சொட்டு தேன் கூட கீழே சிந்தாமல் இந்த விநாயகர் திருமேனி தேனை உரியும் அதிசயம் நடக்கும் ஒரு திருஸ்தலம் இது. தல வரலாறுப்படி யுகம் மாறும் தருணம் ஒரு பிரளய வெள்ளம் இந்த ஊரை சூழ்ந்த பொழுது இந்த விநாயக பெருமான் வெள்ளம் அனைத்தையும் இத்தலத்தில் உள்ள கிணற்றில் அடக்கினார் என்று சொல்லப்படுது. மதுரை பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவிளையாடல் புராணத்தில் இத்தலத்தை பற்றி செய்திகள் சொல்லப்பட்டுள்ளது. பிரத்தியவள்ளி என்னும் ஒரு சிவன் பக்தை தனக்கென்று உறுதி செய்யப்பட்ட கணவனுடன் இத்தலத்திற்கு வந்தாள். அவள் கணவரை பாம்பு கடித்த அந்த தருணத்தில் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியே அவர் உயிர் பெற்றார். ஞான சம்பந்தர் அவர்கள் இருவருக்கும் இத்தலத்தில் திருமணம் செய்து வைத்தார். சாட்சிக்கு லிங்கத்தையும் வன்னி மரத்தையும் நிறுத்தினார். அன்று இறந்தது அந்த பெண்ணின் வருங்கால கணவர் தான் என்ற சாட்சிக்கு மதுரை மீனாட்சி கோயில் வரை சென்ற இந்த சிவலிங்கமும் வன்னி மரமும் சாட்சியாக நின்றதால் இவருக்கு சாட்சிநாதர் என்று பெயர் நிலைத்தது. சிவா திருச்சிற்றம்பலம்.